வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசும் சிறப்பு நேர்பட பேசு 2 அமர்வுகள். முதல் அமர்வில் நம்முடைய விவாத பொருளாக இருப்பது ஆட்சி கலையாது என்று ஒருமித்த குரலில் ஒரே குரலில் அஇஅதிமுகவின் அனைத்து அணிகளும் பேச தொடங்கியிருக்கிறார்கள். இதே கருத்தை இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற கருத்தையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும், குறிப்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களும் இதே குரலில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். விரைவில் தேர்தல் வரும் என்ற வாதங்களிலிருந்து சற்றே திசை மாறி ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படாது, இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பது போன்ற வாதங்களை ஒவ்வொருவரும் வைப்பதற்கான காரணிகள் என்ன, அதன் பின்னால் ஏதும் அரசியல் நோக்கங்கள் அல்லது அரசியல் காரணிகள் இருக்கிறதா, வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? காரணம், சட்டப்பேரவை கூட இருக்கிறது. சட்டப்பேரவையில் வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் இந்த ஆட்சி நீளுமா என்ற கேள்விகளை சில அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் இந்த ஆட்சி நீடிக்கும், எங்களால் ஆபத்து ஏற்படாது என்ற அனைத்து கட்சிகளினுடைய அனைத்து அணிகளினுடைய கருத்துக்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இதுவே முதல் அமர்விற்கான விவாத பொருள். 2வது அமர்வில் வீழ்ந்த ஜிடிபி, பெருகும் வேலையின்மை, பொருளாதார மந்தம் தீருமா, நெருக்கடி நிலையாக மாறுமா என்ற தளத்தில் 2வது அமர்வில் பயணிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் மணி அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுக புரட்சித்தலைவி அம்மானின் சார்பில் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் டாக்டர் ஸ்ரீதர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவை செல்வராஜ், அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பில் அவரும் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ரீதர், விரைவில் தேர்தல் வரும் அப்படிங்கிற வாதத்தை தான் மைத்ரேயன் அத்தனை பேருமே வச்சாங்க. உங்கள் அணியில் எல்லாருமே அதை அந்த வாதங்களை வைத்த நிலையில் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார், எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். இவர் இந்த வாதத்தை வைக்கிறாரு. குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா? இந்த ஸ்கிரிப்டெல்லாம் இவருடைய ஓன் ஸ்கிரிப்டா அல்லது எழுதி கொடுக்கப்படுவதா? இல்லை, இது இவருடைய ஓன் ஸ்கிரிப்டும் இல்லை, எழுதி கொடுக்கறதும் இல்லை. நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து அதிலிருந்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அதை அனுமானமாக எடுத்துக்கொள்கிறார்கள், கருத்தில் கொள்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அண்ணனும் சரி, மைத்திரி அண்ணனும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களால் ஆட்சி கலையாது, நாங்கள் கலைப்பதற்கு நாங்கள் தயாராகலை, ரைட் ஃப்ரம் தி பிகினிங். இல்ல 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 நான் அதுல மாறுபடுறேன். ஏன்னா நம்பிக்கை தீர்மானம் கோரிய போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை நம்பிக்கை தீர்மானம் கோரிய போது அதற்கு எதிராக வாக்களித்தீர்கள். எதிராக நம்பிக்கை தீர்மானம் நாங்க என்ன சொன்னோம், நம்பிக்கை தீர்மானம் எம்எல்ஏஸ்ல உள்ள அடைச்சிருக்க எம்எல்ஏஸ்ல ஃப்ரீயா பண்ணுங்க, எம்எல்ஏஸ்ல எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஆட்சி கலையாது. ஆனா யார் முதலமைச்சர் ஆகிறது எம்எல்ஏட்ட கொடுங்க. ஆனா எம்எல்ஏ தவறான தகவல் கன்வையாடக்கூடாதுங்கிறதுக்காக நான் குறிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கூட நடந்த வாக்கெடுப்புங்கிறது ஏதோ அதிபர் தேர்தல் மாதிரி யார் முதலமைச்சருங்கிறதுக்கான வாக்கெடுப்பு அல்ல. நீங்க 2 பேலட் வச்சு இதுல ஓபிஎஸ் முதலமைச்சராக இதுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கேட்ட வாக்கெடுப்பு அல்ல அது. அந்த அமைச்சரவை தனக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதற்கான வாக்கெடுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் ஒண்ணுதான், எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல, இது மட்டும் தான். அதைத்தான் சொல்றேன். அதனாலதான் என்ன சொன்னோம், நீங்க பேலட் பேப்பர், சீக்ரெட் பேலட் பேப்பர் வைங்க. அன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நீங்க ஒரு ஃப்ரீயா ஒரு எம்எல்ஏ ஒரு இண்டிபெண்டன்டா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு அந்த சிச்சுவேஷன்ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நீங்க சீக்ரெட் பேப்பர் பேலட் வைங்க, வச்சுன்னா அதுக்கு தான் வைங்க. அதுல நாங்கள் இந்த ஆட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. ஏன்னா எங்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு அப்ப கூட ஆட்சி தான் கலைஞ்சிருக்குங்கிற நீங்க எதிர்த்து வாக்களிச்சு ஒருவேளை அந்த நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைந்திருந்தால் ப்ரொசீஜர் நாங்க அதுதான் சொன்னோம். நாங்க நீங்க எம்எல்ஏக்கள் இண்டிபெண்டா வாக்களிக்க வைத்து இன்னும் தெளிவா சொல்றேன், நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுட்டு கன்வே பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் அப்படிங்கிற முறையில நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருந்தா, இவருக்கு மேல நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு, நீங்க ஓபிஎஸ் வாங்கலாம் யாரும் அழைக்க மாட்டாங்க, ஆட்சி தான் கலையும். ரைட், அப்சல்யூட்லி அதுதான் கரெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்க அன்றைக்கு எதிர்த்து தான் வாக்களித்தீர்கள்.
இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றது நீங்க அதை விட்டுருங்க. இப்போ ரீசெண்டா பேசின மைத்ரேயன் பேசிய வாதங்கள் விரைவில் தேர்தல் வரும் அப்படிங்கிற வாதத்தை தான் அவர் ஸ்ட்ராங்கா வச்சாரு. ஆமா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு எங்களால் எந்த ஆபத்தும் ஏற்படாது இந்த அரசுக்கு அப்படின்னு சொல்றதுங்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்குகிறது. ஆமா. இத ஒன்னோட இதுக்கு எந்த தொடர்பு இல்லை நாங்க எடுத்துக்க முடியுமா நான் கேக்குறேன். இல்ல அது வேற இது வேற. குடியரசுத் தலைவருக்கு அந்த நீங்க ஊடகங்கள் அந்த மாதிரி ஒரு முடிச்சு போடுறீங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சரி, இந்த அரசு ஏன் நீடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த அரசு நீங்கள் வைத்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத அரசு. உங்களுடைய பிரதான கோரிக்கை உங்களுடைய பொதுச் செயலாளர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக நீங்க நம்புறீங்க. எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை இல்ல, எங்களுடைய கோரிக்கை நாங்க சொன்ன கோரிக்கை ரெண்டு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றல. அந்த கோரிக்கை தான் நிறைவேற்றல. நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணி நிறைவேற்றாத ஒரு அரசு தொடரணும் நீங்க விரும்புறீங்க. நாங்க அரசை பத்தியே சொல்லலாம். நான் இப்படி வரேன். இந்த நேரத்துல தேர்தல் நடந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் பெரும்பான்மை அதோட வெற்றி பெறுவார் அப்படிங்கறதா உங்களுடைய நம்பிக்கை. ரைட்? ஒவ்வொரு கட்சிக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை. அப்போ ப்ராப்பரா ஒரு கட்சி எப்படிதான், ஏன்னா திமுக தெளிவா தங்க ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. எஸ், இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியல, விரைவில் தேர்தல் வந்தால் நாங்க ஆட்சிக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் அதை வெளிப்படுத்துறாங்க. உங்களுடைய நம்பிக்கை அதுவா இருந்தா இந்த ஆட்சி கலையும் அல்லது கலையணும், ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் முதலமைச்சர் ஆவார், இந்த மாதிரி டோன்ல பேச வேண்டிய ஒரு அணி, ஏன்னா 2 அணியா பிரிஞ்சிட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன் தனியா பேர் கொடுத்துருச்சு. நீங்க இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நேற்று இருந்த டோனுக்கு இன்னைக்கு வித்தியாசமா இருக்குதுங்க. நாங்க தொடரணும், நாங்க ஆட்சியை பற்றி நாங்க பேசுறது இல்லைங்க. அதான் பார்த்து பாயிண்ட் வாங்க. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய அஜெண்டாவே 2 தான். எங்க கோரிக்கை, எங்களுடைய எங்களுடைய அணி எப்படி ஸ்டார்ட் ஆனது, 2 கோரிக்கையை வச்சிருக்கிறோம். பொதுச் செயலாளர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது கட்சிக்குள்ள சார், கட்சி, அதுதான் எங்களுடைய மெயின் அஜெண்டா. ஓகே திருமணி, இந்த டோன் மாறினதுல பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்கிறது? குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் இதற்கும் எந்த இல்ல, ஆட்சி விரைவில் தேர்தல் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் அணியினர் இல்ல இப்போ இந்த அரசுக்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஃபோக்கஸ் ஓபிஎஸ் கிட்ட இருந்து மாறி டிடிவி தினகரன் பக்கம் திரும்பி இருக்கு. ஓகே, தினகரன் சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர். சசிகலா நியமனமே அவர்களுடைய கட்சி விதிகளுக்கு மாறானது. அதில் அவர் டிடிவி தினகரனை டிசம்பர் 11, 2011 வெளியேற்றிய ஜெயலலிதா அவர் உயிருடன் இருக்கும் வரையில் டிடிவி தினகரனை உள்ள சேர்க்கல. வேற சசிகலா டிசம்பர் 19, 2011 வெளியே போயிட்டு ஏப்ரல் 1, 2012 உள்ள வராங்க. அப்படிப்பட்ட கட்டத்தில் தினகரனோட டிடிவி தினகரனோட அப்பாயின்மெண்ட்டே செல்லாது, அவர்களுடைய சட்டத்திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்று டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டார். வந்த பிறகு அவர் போய் சசிகலாவை பெங்களூர்ல சிறையில பார்க்கிறார். அதை நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் அவர் பேசுகிறார். அதற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வருகின்றன. அப்ப இப்ப போக்கஸ் ஓபிஎஸ் கிட்ட இருந்து தினகரன் பக்கம் வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆபத்து ஓபிஎஸ் இடம் இருந்து வரும் என்ற நிலை மாறிவிட்டது. ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட இப்ப 10-12 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அவரால் பெரிய அளவில் இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுக்க முடியவில்லை. ஆனால் டிடிவி தினகரனை நீங்கள் அப்படி குறைத்து மதிப்பிட முடியாது. ஆகவே இப்போ எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் டிடிவி தினகரன் வரப்போகுது. அப்போ ஓபிஎஸ் ஆப்வியஸ்லி அவர் எடப்பாடி பக்கம் நகர்வாரு. இப்படி எடுத்துக்கலாமா? எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இப்பொழுது டிடிவி தினகரன் வந்து விட்டதால நாங்க ஆல்ரெடி டிடிவி தினகரனை எதிர்த்தோம், இப்ப நான் உன்னோட நட்பாய்க்கிறேன் அப்படிங்கிற டோன் தான். அந்த டோன் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா டிடிவி தினகரனுக்கு இந்த கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரிப் ஓபிஎஸ் கிடையாது. ஆனா டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் அவரை சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், வெற்றிவேல் ஆகட்டும், எல்லாரும் தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க முதலமைச்சரையும் போய் சந்திக்கிறாங்க. எந்த இடத்திலும் இந்த ஆட்சிக்கு எங்களால் ஆபத்து ஏற்படாது. நாங்க டிடிவி தினகரனை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம். அவர் தான் இன்னைக்கும் கட்சியினுடைய துணை பொதுச்சாளர். அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கிறோம். முதலமைச்சரையும் நாங்க போய் சந்திப்போம். அதற்கும் இதற்கும் எந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறதா நீங்க நினைச்சிக்க வேண்டாம். நாங்க போய் சந்திச்சது அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிற டோனை அவங்களும் வைக்கிறாங்கல்ல. அப்படித்தான் அவர்கள் வைப்பார்கள். நாளை காலையில வாபஸ் வாங்க போற ஒரு கட்சி உறுப்பினர் இன்னைக்கு சட்டசபையில் கடுமையாக ஆதரித்து பேசுவார், மறுநாள் காலையில் வாபஸ் வாங்குவார். அதுதான் அரசியல்வாதிகளோட போக்கு. சரி, இத்தனை எம்எல்ஏஸ் போய் டிடிவி தினகரனை பார்த்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாரா? முதலமைச்சர் அவரை பார்த்தாரா? பார்க்க வேண்டாம். அது குறித்து அதிகாரப்பூர்வமாக ஏதாவது கருத்து சொன்னாரா? இந்த நிமிடம் வரைக்கும் அமைச்சர்கள் யாருமே போய் நேர்ல பார்த்தாங்களா? அதுதான் சொல்றேன். ராஜேந்திர பாலாஜி ஒரு கருத்து சொல்லிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் ஏன் பார்க்கல நான் கேட்கல, அவசியம் இல்லை. அவர் முதலமைச்சர். ஆனால் டிடிவி தினகரன் வெளியில வந்த பிறகு கேம் மாறுது. அப்ப இவரோட இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வர்சஸ் எடப்பாடி பிரச்சனையில எடப்பாடியை சப்போர்ட் பண்ண எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் என்று 32 பேர் அந்த 30-31 எம்எல்ஏக்கள் போய் டிடிவி தினகரனை பார்க்கும் பொழுது அது குறித்து கருத்து சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி.
அவர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா, பரப்பனஹாரா சிறையில் இவங்க சசிகலாவை தினகரன் அவர்கள் பார்த்துவிட்டு வந்த பிறகு நடக்கின்றன. ரெண்டாவது, தினகரனை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து உங்களுக்கு வந்து சிறைக்கு போவதற்கு முன்பு, சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு அவர் நடத்திய அத்தனை செய்தியாளர் கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அந்த கட்சியில் எந்த கேள்வி வந்தாலும் எல்லா கேள்விகளையும் ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் he has fielded all the questions. அவர் கொஞ்சம் கூட கோபப்படலை, அமைதியாக இது பண்ணி seems to be a cool customer-னுவாங்க, அந்த மாதிரி இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியில வந்து இன்னைக்கு காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காருன்னா அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இந்த பின்புலத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் தான் உங்களுக்கு வந்து டிடிவி தினகரனோட வருகை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில், அது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்பா பின்பா என்பது மட்டும்தான் கேள்வி. நீங்க சொல்றது நான் இப்படி எடுத்துக்கலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆப்ஷன், ஓபிஎஸ் உள்ள எடுத்துக்கலாம், அல்லது டிடிவியோட காம்ப்ரமைஸ் பண்ணும். இந்த 2 இல்ல ஓபிஎஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் he is a spent force. OPS chapter is over politically. இப்ப attention எப்படி இருக்குன்னா whether டிடிவி தினகரன் or எடப்பாடி, இதுல வந்து அரசியல் ரீதியாக ஓபிஎஸ்ஐ சிலாகித்து எழுதிய ஊடகங்கள் நாம் உட்பட பேசியவர்கள் உட்பட இன்று நாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறோம். ஏனெனில் ஒரு கட்டத்துக்கு மேல் இந்த அரசியலை எப்படி நகர்த்துவது என்று ஓபிஎஸ்க்கு தெரியவில்லை. அந்த கட்டத்தில் டிடிவி தினகரன் சிறையிலிருந்து வருகிறார். அவர் வெறும் 30 எம்எல்ஏ பார்த்தாங்க அப்படின்றது மட்டும் அங்க இஷ்யூ இல்லை. உங்களுக்கு அவரோட பின்புலத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்தால் தான் டிடிவி தினகரன் அவரை அனுமதிப்பார். இல்லை என்றால் ஓபிஎஸ்க்கு நேர்ந்த அதே கதி தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நிகழும். நம்ம வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் சுற்றி வளைத்தெல்லாம் பேச வேண்டாம். சசிகலா, டிடிவி தினகரன் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு எடப்பாடி கிட்ட செல்லுபடி ஆகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த அரசு இயங்கும். இல்லை என்றால் அது கவிழ்வது உறுதி. ஓகே, திரு செல்வராஜ், இந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு எங்களால் இந்த அரசுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற டோன் எடுக்கிறாரு. டிடியை சந்திச்சுட்டு வந்தவங்களும் அந்த டோன் தான் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? முற்றிலும் இல்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா? அந்த முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, உங்க கேள்விக்கு நிறைய பதில் சொல்றேன். மரியாதைக்குரிய மணி சொன்னதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். முதலமைச்சரை பத்தி வாய்மூடி மௌனினாரு, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க. அவர் ஒன்றும் சாமியார் கிடையாது. அவர் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு, தெளிவாக தான் பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் பொதுவாக சும்மா வெட்டியாளர்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எப்ப பேசணும்னு தெரியும், அந்த சமயத்தில் பேசுவாரு. அவருக்கு பதில் பேசுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம், அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் டிடிவி தினகரன் வந்து இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படும்னு சொல்லல, நான் தனி அணியா செயல்படுவேன்னு சொல்ல, தனி கட்சியா செயல்படுவேன்னு சொல்லல, ஒண்ணுமே அவர் வாய் திறந்து அவரும் எதுவும் சொல்லல. என்ன சொன்னாரு? வந்த ஒரே நாள்ல தொண்டர்களோடு சேர்ந்து இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக நானும் உழைப்பேன் தான் சொன்னார் ஒழிய எந்த விதமான கருத்தை அவர் சொல்லல. அவரும் சொல்லல, முதலமைச்சர் சொல்லல. அப்படி இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் சாமானியர்களின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கணுங்கிற கட்டாயம் சொல்லுவாரு, சொல்ல வேண்டிய தேவையா இருக்கும்போது சொல்லுவாரு, இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல பரவாயில்ல, சாமானியர்களின் குரல்களுக்கு பதில் அளிக்கணுங்கிற இடத்துல அவர் இல்லைன்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள் படிக்க மக்களுக்கு டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சும்மா அந்த வெட்டி ஆபீசர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்றேன். பரவாயில்ல, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் மக்களுக்கு தெரியும் அவர் எப்படி செயல்படுறாரு, ஆட்சி நடத்த மக்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு, மக்களுக்கு தெரியும். கேள்வி முடிச்சிருந்தேன். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. கேள்விகள் முன்வைக்கக்கூடிய மணியா இருக்கலாம், அல்லது கொச்சைப்படுத்தி பேசுவார், அதுக்காக பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? நம்ம அப்படித்தான் இந்த வாதத்தை முழுக்க கொண்டு போகணும்னா கொண்டு போகலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் அமைதியா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் ஸ்டாப் முடிச்சதுக்கு சொல்லுங்க. இல்ல அப்படித்தான் போகணும்னா போகலாம், அதல்ல முறை. ஒரு கேள்வியை கேட்க அலோ பண்ணுங்க. வெட்டி ஆபீசர், வீணா போனவங்க, இது என்ன மாதிரியான அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்? நான் முடிச்சிடறேன். திஸ் இஸ் நாட் குட். செல்வராஜ், கேள்வி அவர் சார்பா பேசுறதுக்கு நாங்க இருக்கிறோம், நீங்க சொன்னீங்க, நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்டயே அவர் சார்பா நான் கேட்கிறேன். தினகரன் வந்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு இப்ப நான் சொல்றேன்னு வைங்க, ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன்னு வைங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பாக பேசக்கூடிய நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா, டினை பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். அவர் வந்ததை, டிடி தினகரன் அவர்கள் வெளியில் வந்ததையும் 32 எம்எல்ஏக்கள் டிடி தினகரன் போய் சந்திச்சதையும் முதலமைச்சர் விரும்பல. அந்த மாதிரி ஒரு கருத்து இல்ல. அப்ப முதலமைச்சர் அதை விரும்புறார்.
விரும்பலங்கிற கருத்தே ரெண்டுல ஒண்ணு தானே கிடையாது இருக்க முடியும். சார். நான் ஒண்ணு சொல்றேன் அப்ப அவருக்கு இதுல எந்த கருத்து இல்ல. பதில் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க கேள்வி சொன்னீங்க, பதில் சொல்றேன். அவர் விரும்புறாரா விரும்பலையா? அதான் ஒரு நிமிஷம் சொல்றேன் கொடுங்க. இது வேற கட்சி தலைவரை போய் அவங்க யாரும் பார்க்கல. இனி ஒரு சண்டை நடக்கிறவங்க சண்டை போடுறவங்க பார்க்கல. அதிமுகவுல இருக்காரு. அவர் என்னவா இருக்கிறாரு? துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. ஓகே, இருக்கிறாரு. அவர் இருக்காரு. சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் அந்த பதவியில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அவதூறாக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது அவங்கள பற்றி அவதூறாக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க அத பத்தி அதுக்கு போகல. அந்த சப்ஜெக்ட் இப்போ சசிகலா பத்தி நான் என்ன கேக்குறேன், இல்ல ஏன்னா அவர் ஒருத்தர் நான் சொல்றேன், ஒரு யாரா இருந்தாலும் ஒரு உடம்புக்கு சரியில்லை, ஒரு பிரச்சனையா இருக்கு, ஒருத்தர் மனித நேயத்தோட ஒரு அனுதாபத்தோட பாக்குறது. உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளரையும் உங்களுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கேக்குறேன். அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அவங்க என்ன விமர்சனம் பதில் நாங்க சொல்லுவோம். என்ன பதில் யார் விமர்சனம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. கடுமையா விமர்சிக்கிறாங்க, கடுமையா விமர்சிக்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்க, நீ விஷயம் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன கடுமையான விமர்சனம்? அவரோட ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அது அதே சுத்தி வளைச்சு போறீங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் ஜெயக்குமார் தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, முடிவெடுத்தோமோ முதல்ல என்ன முடிவெடுத்தோமோ அந்த முடிவு தான் நாங்க இப்ப தெளிவா இருக்கிறோம்னு சொன்னாரு. முதல்ல என்ன முடிவெடுத்தீங்க? எது? ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி இயக்கத்துல நாங்க அவரோட எந்த தொடர்பு இல்லாம அவரை ஒதுக்கி வச்சுட்டு நாங்க அரசியல் பண்ண போறோம்னு சொல்லி. யாரெல்லாம் முடிவெடுத்தாங்க? ஜெயக்குமார் 4-5 பேர் மட்டும் தானா? 5 பேர் முடிவெடுக்கல. அம்மானியினுடைய அத்தனை பேர் ஒட்டுமொத்த அந்த அத்தனை பேர்ல இன்னைக்கு போன சந்திச்ச 32 எம்எல்ஏக்கள் வருவாங்க. நான் அதுக்கு அரசியல் அல்ல, இது பார்க்க போனதுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லங்க. எந்த தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்க போறது எப்படி அரசியல் ஆகும்? எப்படி புரியும்? ஒரு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்காங்க, எல்லாரும் போய் பார்க்க போறோம், பார்த்துட்டு வந்தா எல்லாம் அவங்களோட சேர்ந்துருவாங்க. கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, எத்தனை பேர் போய் பாத்தீங்க? யாரு அரசியல் நாகரிகம் கருதி எத்தனை பேர் போய் பாத்தீங்க? நாங்க திமுகல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. எங்க கட்சியை பத்தி நான் பேசுறேன். எங்க கட்சியில் இருக்கும்போது எங்க கட்சியில் யாரா இருந்தாலும் நாங்க ஒரு மனிதநேயத்தோட பார்க்கறது. சொந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரையே மரியாதை நிமித்தமாகவும் ஒரு சொந்த விருப்பங்க, அதை போய் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. இவன் ஆட்சிக்கு எதிராவோ கட்சிக்கு எதிராவோ செயல்பட்டாதான் நம்ம கேட்க முடியும் இல்லையா? இது பார்க்க போறது பேச போறது ஏன் பார்த்தா ஏன் பேசணும் யாரும் கேட்க முடியும். ஸ்ட்ரைட்டா क्वेश्चन பண்றேன். கட்சிக்கும் ஆட்சிக்குமான வார் போர் நடந்துட்டு இருக்குங்கறத நீங்க மறுப்பீங்களா நான் கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு போரே இல்ல. அமைச்சர்கள் ஒரு நாளைக்கு ஒன்னு பேசுறாங்க சார். என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க. எந்த அமைச்சர் என்ன பேசுனாங்க சார்? நேத்து முந்தா நாள் ஆலோசனை நடந்திருக்கு. 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தலைமைச் செயலகத்தில் மக்கள் பணிக்காக கூடி ஆலோசிக்கப்பட வேண்டிய தலைமைச் செயலகத்தில் உங்கள் உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அமைச்சர்கள் கூடி ஆலோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரை போய் பாக்குறீங்க. முதலமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறம் ஜெயக்குமார் பிரஸ் சந்திக்கிறாரு, அமைச்சர்கள் புடைசூழ சந்திக்கிறாரு. அதுல சொல்றாரு அவர் விலகி இருக்கணுங்கிற முடிவை ஏற்கனவே எடுத்துட்டாரு, அந்த முடிவில் அவர் உறுதியா இருக்கணும், அவர் விலகிதான் இருக்கணும், அவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றத எந்த அமைச்சர்களும் மறுக்கல. முதலமைச்சர் அதை மறுக்கல. முதலமைச்சர் ஆலோசனையை பெற்று முதலமைச்சரின் சந்திப்பிற்கு பிறகு அதை அவர் பேசுறாரு. ஆனா எங்க கட்சிக்குள்ள எந்த பிரச்சனை இல்ல, நாங்க சும்மா தான் போய் பார்க்கறோம் சொன்னா இந்த பிரச்சனை தான் முதலமைச்சரோட பேசுறாங்க. இந்த பிரச்சனைக்காக தான் முதலமைச்சரோட பேசுறேன்னு சொன்னார் அவரு. முதலமைச்சர் இந்த விஷயம் தான் நான் போய் பேசிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லையா? அப்சல்யூட்லி சட்டமன்றத்துல சட்டசபை மானியத்தை பத்தி நாங்க பேசுறோம். இல்ல அமைச்சர்கள் கூடி நாங்க அமைச்சர்கள் தான் பேசணும்னு சொன்னாரு. முதலமைச்சரோட பேசணும்னு முதலமைச்சரோட பேசணும்னு சொல்லவே இல்லையா? நீங்க அதை போட்டு காட்ட சொல்லுங்க. அமைச்சர்கள் கூடி ஆலோசி அந்த மாதிரி எல்லாம் பேசணும். அமைச்சர்கள் கூடி ஆலோசித்தோம். அதன் பிறகு முதலமைச்சரை சந்தித்தோம். முதலமைச்சர் சந்திச்சோம். ஏற்கனவே நாங்கள் அன்று கூடி எடுத்த முடிவின்படி டேட்டா குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த முடிவுல உறுதியா இருக்கிறோம், அவர் விலகி இருக்கணும்னு சொல்றாரு. எப்படி எடுத்துக்கிறேன்? ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதெல்லாம் இல்ல, எங்க உடன்பாடு உண்டு, நாங்க அத்தனை பேர் அந்த உடன்பட்டு தான் செயல்படுறோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அது தனிப்பட்ட முறையா ஒரு மனிதன் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் உடம்பு சரியில்லை, எப்படி நல்லா தான் சார் இருக்கிறாரு. அவர் 40 நாள் ஜெயில இருந்துட்டு வந்தாரு, அவரை சந்திக்க முடியல. அவர் ஒவ்வொருத்தரா போன் பண்ணி நல்லா இருக்கு அவரு பேசுறாரு. நட்பு ரீதியா போய் பார்க்க போறாங்க. ஒதுங்கி இருக்கணும்ல அவரு, ஒதுங்கி இருக்கணும்ல அவரு. அவர் என்ன சொன்னாரு? இல்ல ஒதுங்கி இருக்கணும்ங்கற முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்க. ஒதுங்கி இருக்கணும் அவரே சொன்னார். நீங்க அதுல உறுதியா இருக்கீங்கல? நீங்க உறுதியா தான் இருக்கீங்க. உறுதியா இருக்கீங்கல? எதுக்கு தேர்தல் ஆணையத்துல கொடுத்த பக்கம் பக்கமா கொடுக்கிற அபிடேவிட்ல துணை பொதுச்செயலாளர் இடத்துல ஒரு பேர் வச்சிருக்கீங்க? 2 மாத காலமா கொடுத்துக்கிற அபிடேவிட்ல 10 நாளைக்கு ஒருக்கா மாத்திட்டு இருக்க முடியாது. இப்ப கட்சியில யார் இருக்காங்களோ அந்த பதவியை போட்டு கொடுத்திருக்கோம். அந்த பதவியை நீங்க அதுல ஆட் பண்ணிருக்கோம். முதலமைச்சரை தலைமை கழக செயலாளருக்கு அதிகாரம் கட்சியில் இடத்துக்கு இருக்குங்கிறதுக்கு 3ஆவதா சேர்த்தி இருக்கிறோம். இல்ல நான் ஓகே, எனக்கு ஒருவேளை
ஏதோ ஓரளவுக்கு ஒரு தெளிவு மக்களுக்கு பிறந்திருந்தால் மகிழ்ச்சி. இந்த வாதத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம இதை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகலாம். இதில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் இதில் எந்த அளவிற்கு அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதான கேள்வி. அதை தாண்டி வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வெட்டு தீர்மானத்தை குறித்து இன்றைக்கு புதிய தலைமுறை தொடர்ச்சியாக சில செய்தி தொகுப்புகளை கொடுத்துக் கொண்டிருந்தோம். வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால், ஏன்னா நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்டு 6 மாதங்கள் ஆகாத நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கை தீர்மானமோ நம்பிக்கை இல்லா தீர்மானமோ கொண்டு வர வாய்ப்பில்லாத நிலையில் வெட்டு தீர்மானத்தின் மூலமாக இந்த ஆட்சியின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கி ஆட்சி களைவதற்கான அல்லது கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை எதிர்க்கட்சிகள் ஒருவேளை எடுத்தால் அது எதை நோக்கி பயணிக்கும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அஇஅதிமுகவில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களோடு இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்வதை தாண்டி பாஜகவும் அந்த கருத்தையே முன்வைத்திருக்கிறது. இதன் பின்னணி காரணங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருமணி, அதுலவா இவங்க சொல்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகே. அதிமுகவினுடைய பல்வேறு அணிகள், டிடிவியை சந்தித்தவர்கள், அது ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள், இந்த ஆட்சிக்கு எங்களால் பங்கம் வராது அப்படின்னு சொல்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் இந்த ஆட்சி மீதான கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்த பாஜகவினுடைய நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் கூட அந்த டோனா தான் சொல்றாங்க. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். தமிழகத்தில் அடிக்கடி தேர்தல் வருவதை பாஜக விரும்பவில்லை. வரும் தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக இருக்க வேண்டுமே தவிர பேரவை தேர்தலாக அமைந்துவிடக் கூடாது அப்படிங்கிறாங்க தமிழிசை. இப்போ பாஜகவினுடைய டோனும் மாறி இருக்குதா? இல்லை, மாறி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இப்போ ஒரு சொலேஷன்வாங்க, அதாவது ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த அரசு கவிழாது நிச்சயமாக. அதுவரையில் கவிழாமல் பார்த்து கொள்வார்கள். யாருன்னா டெல்லியிலிருந்து இருக்கிறவர்கள். ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூவில் வந்து ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி இறந்ததிலிருந்து இன்று வரையில் பார்த்தீர்கள் என்றால் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல், ஓப்பனாக கவர்மெண்ட்டோட ரோல், வெங்கைய நாயுடு அப்போலோ மருத்துவமனையில் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கே போய் உட்கார்ந்து அடுத்த நாள் ஜெயலலிதாவின் பூத உடல் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த போது காலடியில் அமர்ந்திருந்தது வரையில் த ரோல் ஆஃப் மோடி கவர்மெண்ட் இன் ஏடிஎம்கே இதில் வந்து விசிபிளாக தெரிஞ்சதான் எல்லாருக்கும். இதில் நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். அதாவது வந்து திரும்ப திரும்ப கவிழாதுன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இது ஒன்றும் நம்ம விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அதனால தான் சொன்னேன், ஓபிஎஸ்க்கு இடம் இருந்த அந்த ஃபோக்கஸ் வந்து எனக்கு டிடிவி தினகரன்ட்ட வந்திருக்கிறதுன்றதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதுதான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ். இப்போ நண்பர் செல்வராஜ் பேசும்பொழுது வந்து அதில் 30 பேர் பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து நட்பின் அடிப்படையில் என்பதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்களோ நானோ நண்பரோ நம்ம தொலைக்காட்சி வாதங்களில் பேசாமல் இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சாதன வளர்ச்சிகளின் பின்னணியில பார்த்தா எல்லாருக்கும் ஒரு 30 எம்எல்ஏக்கள் போய் டிடிவி தினகரனை பார்க்கிறார்கள் என்றால் அதுல அது என்ன அரசியல்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்ப அவர் எடப்பாடி பழனிசாமி, நான் வந்து சொன்ன சாதாரண வார்த்தையை அவர் அன்பார்லிமெண்ட். எனவே அவர் அதுக்குள்ள போய் நேரத்தை விரயம் பண்ண நான் விரும்பல, அது விட்டுருங்க. எந்த அமைச்சரும் அரசியல் பேசக்கூடாது, ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தான் பேசணும்ன்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்ப உள்ள அங்க என்ன நடக்குதுன்னா யாரு கை ஓங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், அவரால் வந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் அவருக்கு இருந்ததாக கருதப்பட்ட அந்த செல்வாக்கு என்பது இப்பொழுது மாறி டிடிவி தினகரனிடம் போயிருக்கிறது. மோடி கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகிறது அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க, நிச்சயமா என்ஷூர் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அதிமுகவின் உதவி இல்லாமல் அவர்களால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர்கள் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய முடியும். இது ஒன்லி 5% தான். பட் பொலிட்டிக்கலா நீங்க வந்து மோடி சொல்றதை மீறி போனீங்கன்னா அடுத்து யாரும் இங்க ஆட்சி நடத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை நிதி உதவிகளும் வந்து அங்கிருந்து தான் வரணும். ஸோ என்னுடைய கணிப்பு வந்து என்னன்னா வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முடியும் வரையில் இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும். நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, அமைச்சர் ஜெயக்குமார் 19 அமைச்சர்கள் புடைசூழ நின்று தலைமைச் செயலகத்தில் தெளிவா சொல்றாரு. அதற்கு பிறகு அவங்க முதலமைச்சரை பார்க்க போகிறார். ஜெயக்குமாரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் போய் டிடிவி தினகரனை பார்க்கிறார்கள் என்றால் அதாவது சொல்லுவாங்க, அதாவது வந்து இது உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, தெளிவா இருக்குது. இது ஸ்பிளிட் இஸ் ஓப்பன். ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு இது எப்படி போகும்ன்றது நமக்கு தெரியாது. அது வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வரையில் இதை இவர்கள் நகர்த்துவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு இதை தவிர வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா டிடிவி தினகரனை பற்றி நீங்க வந்து இவ்வளவு தூரம் பேசும்பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அதை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் மன்றத்திலிருந்து மறந்து போனது. நீங்கள் வந்து பழைய ரெக்கார்ட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும் உங்களுக்கு.
அதாவது வந்து காஃபி போசா சட்டத்தில் அவரை 95 நவம்பரில் 96 பிப்ரவரியில் டிடைன் பண்றாங்க. ஓராண்டு கழித்து தான் அவர் விடுதலை ஆகிறார். நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். 2000ஆவது ஆண்டில் இந்த இயர் 2000 அவரை காஃபி போசால டிடைன் பண்ணது கரெக்ட்னு ஹைகோ இதுல வந்து போர்டில் தீர்ப்பு வருது. 2006 ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணன் இந்திய தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது டிடிவி தினகரன் அவர்களை காஃபி போசாவில் ஓராண்டு சிறையில் வைத்தது செல்லுபடி ஆகும் என்று தீர்ப்பு வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காஃபி போசாவில் ஒருவரை ஓராண்டு சிறையில் வைத்தது நியாயம்தான் என்று எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அதற்கு அடுத்த நாளோ அல்லது அடுத்த மாதமோ அல்லது சில மாதங்கள் கழித்து சஃபேமான் ஒரு ஆக்ட் இருக்குது. அதன்படி அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி என்று சொல்லப்பட்டவருடைய அத்தனை சொத்துக்களும் அவருக்கு நெருக்கமானவர்கள் உட்பட பறிமுதல் செய்யப்படும். ஆனால் இந்த 11 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்பையும் சிதம்பரம் இருந்தப்பையும் சரி, இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பையும் சரி, காஃபி போசால அவர் டிடைன் பண்ணது கரெக்ட்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகும் சஃபேமா ஆக்ட் செயல்பாட்டுக்கு வரல. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மோடி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நமக்கு தெரியும். தலைமைச் செயலாளர் ரெய்டு, விஜயபாஸ்கர் மந்திரி வீட்டில் சிட்டிங் மினிஸ்டர் வீட்டில் ரெய்டு, இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இதையும் கவனத்தில் வைத்திருக்க மாட்டார்களா? மக்கள் மனங்களில் இல்லாத, பொதுவெளியில் இல்லாத எந்த ஊடகமும் இதை எழுதவில்லை. நீங்க காஃபி போஸ்டால டீடைன் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போல. ஏன்னா இது பொலிட்டிக்கல் கேஸ். தேவைப்படும் பொழுது அவர்கள் தூசி தட்டி எடுப்பார்கள். ஓகே சார், இதில் அவர் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்களோட ரோல் அப்படிங்கிறது டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படிங்கிறது நேற்று கூட அதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம், நேரு கூட பேசல. ஏன்னா அவர் முதல் நாள் போய் உட்கார்ந்த பொழுது இருந்த அவருக்கான ஆதரவு, அவர் வீட்டுக்கு குவிந்த மக்கள் நாளுக்கு 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 நாள் அது குறைந்து கொண்டே வருகிறதா? அவர் தமிழக அரசினுடைய திசைவெளி போக்கில் அதில் தன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலையா, அல்லது திசைவெளி போக்கை மாற்றக்கூடிய அளவிற்கு அவரால் முடியலையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இயல்பாக எழுகிறது. இந்த இடத்துல வரக்கூடிய ஊடகங்களில் வழியாக வரக்கூடிய செய்தி அல்லது சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, ஓபிஎஸ் தரப்பில் இப்போ இருக்கக்கூடிய 12 எம்எல்ஏக்களில் கூட சிலர் இந்த பக்கம் அணி மாறக்கூடும் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்போது இதில் ஓபிஎஸ் உடைய ரோல் மிகவும் குறைய தொடங்கிடுச்சா? அதனால தான் ஓபிஎஸ் எங்களால் பாதிப்பு ஏற்படாது, முடிஞ்சால் நாங்களும் அங்கே வந்துடுறோங்கிற டோனுக்கு மாறுறாரா? நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படியே எடுத்துக்கிட்டா அப்புறம் எதுக்கு கட்சியெல்லாம் இணையணும், ஓபிஎஸோட நாங்கள் இணையணும், நீங்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் என் கூட இங்கே இணைங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நம்ம குரூப்லேயும் சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் முந்தா நேரத்து சொல்லியிருக்காரு, நான் 45 நாள் அங்கே டெல்லியிலேருந்து இங்கே வந்தேன், இது கட்சியெல்லாம் இணைஞ்சிருக்கு. ரெட்டலைக்காக மட்டும்தானே? இல்லை ரெட்டலைக்காக மட்டும்தானே வழக்கு இருக்கு. அதான் சொல்லி வரேன் இல்லை ஒன்பை நான் சொல்லி வரேன். அது இணைஞ்சிருக்குன்னு நினச்சேன், இணையலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்க கவலைப்படுறாங்க. இந்த 2 அணியும் கவலைப்படுற காரணம், நாங்கள் இப்போ துரோய பொசிஷனில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, எங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுக உள்ள எல்லா செக்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஹோல்டு இருக்குது, அதுதான் தொண்டர்களுடைய பேஸ். அப்புறம் தொண்டர்கள் இல்லாமல் அதிமுகவுடைய சிம்பத்தைசர்ஸ், அதிமுக அனுதாபிகள் ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் இருக்காங்க. இவங்க அதுவும் இல்லாமல் அதிமுகங்கிறது ரூரல் பேஸ்ட் பார்ட்டி. இப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு டிஸ்பியூட்டை கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்பியூட்டை வேர்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மீன் டைம் நாங்கள் டெய்லி புரட்சி பண்ணுறதோ அது பண்ணுறதோ இவங்களை மாதிரி கலாட்டா பண்ணுறதோ எங்களுடைய வேலை இல்லை. வி ஆர் டூயிங் சயின்டிஃபிக் ஒர்க் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்களை நம்பி வந்த தொண்டர்களை, அதான் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக மாற வேண்டும், மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரைம் சொல்லி வரோம். இதுதான் எங்களுடைய தொண்டர்களை பத்தி பேசினோம். அப்போ நாங்க தொண்டர்களையும் நாங்க என்ன கவலைப்படுறோம், நாஞ்சில் கூட பதிவு பண்ணாரு. டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட ஏராளமான தொண்டர்கள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். நீங்க அந்த மதிப்பீடுங்கிறது தொண்டர்களை வைத்துனா அவர் அதான் சொல்றாரு, தொண்டர்களுடைய பலம் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறார் அவர். அதைத்தானே சார் சொல்றோம். அப்படின்னா நீங்க எலெக்ஷன் வைங்க சார், அதைத்தான் நாங்க சொல்றோம். இல்ல நான் இப்படி எடுக்கிறேன், தொண்டர்களுடைய பலத்தை நம்ம எலெக்ஷன்ல தான் பார்க்க முடியும், அது ஒன்று. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய தொண்டர்களின் மூலமாக, வாக்காளர்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள்ல இவ்வளவு டைம் கொடுத்து, நான் நேற்று அந்த கேள்வி தான் வச்சிருந்தேன், இவ்வளவு டைம் கொடுத்து இவ்வளவு வெளியிலிருந்து இவ்வளவு சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் நடந்த பிறகும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் 12 எம்எல்ஏ தாண்ட முடியல ஓபிஎஸ் அவர்களால். ஆனால் ஒரே நாளா அடுத்து போய் 32 எம்எல்ஏக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் டிடி தினகரன் நேரில் போய் சந்திக்கிறாங்க. பாண்டிச்சேரி எம்எல்ஏக்கள் 4 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு எம்பி ஆதரவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்குன்னா அவர் அதான் சொல்றாரு, ஓபிஎஸ் ஓட டிடிவி லீட் எடுத்து போயிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா,
96 இந்த 2016 வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் போது அவங்க சார்பா அவங்களா தேர்ந்தெடுக்க சீட்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய லாயல்ட்டி அவங்க காட்டத்தான் செய்வாங்க. அப்படி பார்த்தா ஓபிஎஸ் கூட ஏதோ ஒரு இடத்துல என்னைக்கு எல்லாரும் என்ன வந்திருக்கலாம், அவர் சொல்றாரு. ஒரு நகராட்சியில இருந்து வந்து சொல்றாரு, அதை நாங்க மறுக்கல. ஆனாலும் எங்களுடைய கவனம் தொண்டர்களை, மக்களை இதுலதான் நாங்க கவனம் செலுத்திட்டு இருக்கோமே தவிர என்னைக்கு. அதனாலதான் நாங்க வந்து எங்களை வந்து இவங்க வந்து பிரஷரைஸ் பண்றது எதுக்கு தெரியுமா? நீங்க டெய்லி பேசுறாங்க, எதுக்கு நீங்க வாங்க வாங்க கூட்டு சேருங்க, வாங்க வந்துருங்க வந்துருங்க. நாங்க வந்து நோவேர்னா அவங்க எங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை. அரௌண்ட் 10 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்க கையில இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டைம் வரும்போது கன்சிடரிங் ஆல் தி ஃபேக்ட்ஸ். நீங்க யாருக்கு ஆதரவுங்கிறது அப்புறம் கூட தெரிவிக்கலாம். ஆனா ஏற்கனவே அது கோட்டிட்டு காட்டிட்டாங்க. ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டாரு, பாஜக வேட்பாளர்களை ஆதரிப்போம் அப்படிங்கிற இதுல அவங்க கோட் பண்ணிட்டாங்க. அதை யாருக்கு ஆதரவு அளிக்க மாட்டோங்கிறதையாவது உங்களால உறுதியா சொல்ல முடியல? யாருக்கு ஆதரவளிக்க மாட்டோம்? இப்ப திமுக ஆதரிக்கிற வேட்பாளர் உங்களால ஆதரிக்க முடியுமா? நாங்க ஆதரிக்க மாட்டோம். ஆதரிக்க மாட்டோம். அப்ப ஆப்ஷன் 2 தான். ஒன்று பாஜக வேட்பாளர், இன்னொரு காங்கிரஸ் திமுக அணி. இன்னொரு அடி வந்துச்சுன்னா, இன்னொரு அணி வேற யார் வந்துச்சுன்னா, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு காலையில் நடக்கிறது நாளைக்கு மத்தியானம் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்ல. குடியரசுத் தலைவர் தேர்தல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் வர போறது. ஏற்கனவே குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து எங்க பார்ட்டிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது இல்ல. எங்களுடைய பார்ட்டிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது இல்ல. அதனால அந்த கன்சிடரேஷன் வந்து எங்களுக்கு ஒரு செகண்டரி. ஓகே, திரு செல்வராய், குடியரசுத் தலைவர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக அம்மா அணியினுடைய ஆதரவு யாருக்கு? கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடி முடிவெடுக்கும். யார் தலைமையில? மரியாதை கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில. உயர்மட்ட குழு அவருடைய முதலமைச்சர் தலைமையில தான் கொடுக்கும். அவங்களுள்ள 7 பேர் கொண்ட குழு இருக்கு. கட்சி அவங்க தான் வழிநடத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்க இல்ல எனக்கு பைலா என்னோட உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால கேட்கிறேன். பொதுவா இந்த மாதிரி முடிவுகளை கட்சியினுடைய எந்த அமைப்பு எடுக்கும்? உயர்மட்ட குழு எடுக்கும்னா உயர்மட்ட குழுவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பொறுப்புல இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். பொதுச் செயலாளர் எடுப்பாங்க. பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளர் 1 மாசம் நடத்தினாரு. அவரு சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே நாங்க சொன்னதுமே ஏத்துட்டு நான் வந்து ஒதுங்கிக்கிறேன்னு அவரே அறிவிச்சாரு. நான் வந்து நல்ல முறையா கட்சி நடத்தினாரு. அப்பவே இல்ல, அவர் இருக்கும் போதே நாங்க வந்து இந்த ஒரு கமிட்டியை போட்டோம். அந்த கமிட்டி தான் வந்து இப்ப எல்லா வாரத்துல 1 தடவை 2 தடவை தலைமை கழகத்துல கூடி முடிவெடுத்து கட்சி வழிநடத்திட்டு இருக்கு. இப்ப நடத்திட்டு இருக்கோம். அந்த உயர்மட்ட குழுவினுடைய கட்டுப்பாட்டிற்கு முடிவிற்கு எல்லாரும் கட்டுப்படுவார்களா? கட்டாயம் கட்டுப்படுவாங்க. கட்சியில எந்த மாற்று கருத்து நான் மாட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க எப்படி இருப்பாங்க? நாங்க ஏன்னா கண் முன்னாடி அதுக்கு உதாரணம் இருக்குங்கிற. ஒரு நிமிஷம் வரேன். நீங்க ஏன்னா நான் அந்த வரிகள் அப்படியே வாசிக்கிறேன்னா, அவர் சொன்ன வரிகள் யாரு, நம்முடைய அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன வரிகள், யாரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன பிறகுதான் தினகரனை ஒதுக்கி வைத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம், யாரும் தினகரனை சென்று பார்க்க மாட்டோம் அறிவித்த பிறகுதான் 32 எம்எல்ஏக்கள் போய் பார்க்கறாங்கன்னா நீங்க எடுத்த முடிவில் அவங்க கட்டுப்படல. அதான் காட்டிட்டாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன். அவங்க நட்பு அரசியல் ரீதியா இன்னைக்கு ஒண்ணு இல்ல, முதலமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ சந்திக்கிறார். மாவட்ட வாரியா எல்லா எம்எல்ஏ அதே எம்எல்ஏ தான் சந்திச்சு ஆட்சியில் பேசுறாங்க, கட்சியும் பேசுறாங்க. ஊடகங்கள்ல அவங்களை பார்த்துட்டு வந்தவங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க? நாங்க வந்து ஆட்சியில எந்த விதத்துல மாற்று கருத்து கிடையாது. கட்சியிலே அவங்க எந்த விதமான மாற்று கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. கட்சி குறித்து முடிவெடுக்க வேண்டியது பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் தான் அதிகாரம் இருக்கிறது. யார் வானளாவிய அதிகாரத்தை ஜெயக்குமாருக்கு கொடுத்ததுங்கிற கேள்வியை கேட்கிறாரு, டிடிவி தானே கேட்கிறாரு. அதனால இவங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது, துணை பொதுச் செயலாளருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னு அவங்க சொன்ன பிறகு யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிற முடிவை எடுக்கிறதுல ஸ்பிளிட் இருக்குது. டிடிவி தினகரன் சார்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதமான நிலைப்பாட்டையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதமான நிலைப்பாட்டையும் எடுப்பீங்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வராதுன்னு நான் சொல்றேன். ஒருமித்து டிடிவி தினகரன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவீங்கன்னு சொல்றீங்க, நான் எடுத்துக்கிட்டுமா? அவர் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாரு. கட்சியில் அந்த மாதிரி குழப்பம் வராது. வந்திருக்கு வராதுங்கிற ஜனாதிபதி தேர்தல்ல வாக்களிக்கிறதுல எந்த குழப்பம் வராது. 2 நாளா நாங்க பிரேக் ஜனாதிபதி தேர்தல் குழப்பம் என்ன சொன்னாங்க? இப்பதான் சொல்றேன், இந்த பேட்டியில் தான் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து அவர் டிடிவி தினகரனை போய் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் அண்ணன் அறிக்கை கொடுத்தாருன்னு சொல்றாரு. அவங்க வந்து சொல்றாரு, அவங்க வந்து நட்பு ரீதியா பார்க்க போறோம்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் இப்ப சொல்றாரு அவங்க தான் பொதுச் செயலாளர், அவங்க தான் துணை பொதுச் செயலாளர். இவருடைய நிலைமையை ஃபர்ஸ்ட் விளக்க சொல்லுங்க. நாங்க சார்
திரு சீனிவாசன் அவர்களும் பாஜகவின் சார்பில் நம்முடைய இணைந்திருக்கிறார். வரவேற்கிறேன் சீனிவாசன். இந்த இடத்துல பிஜேபியினுடைய குரலும் கூட சற்றே மாறி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நான் முன் வச்சிருந்தேன். நீங்க வந்திருக்கிறதுனால நீங்க அதற்கு விடை சொல்லுங்க. தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சி நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். வரும் தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக இருக்க வேண்டுமே தவிர பேரவை தேர்தலாக மாறிவிடக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற கரிசனத்தோடு கூடிய கவலையை வெளிப்படுத்துகிறார் டாக்டர் தமிழிசை. ஆனா இதே டோன் தான் இதுக்கு முன்பும் பாஜக தலைவரிடம் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இப்ப இந்த டோன் எழுவதற்கான காரணமும் அவசியமும் என்ன? இந்த ஆட்சி நீடிக்கணும்னு இப்ப பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குதுன்னா அதற்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு காரணமா? அல்ல, அடிக்கடி பிள்ளை பேரு அன்னையின் நலத்துக்கு கேடு என்று சொல்வது போல அடிக்கடி ஒரு மாநிலத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற தன்மையினால தேர்தல் நடைபெற்றால் அதுவும் கூட ஒரு மாநில அரசியலுக்கு தேசத்துக்கு நல்லதில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பார்க்கிறோம். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிமுக அரசு என்பது இன்னும் 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு மக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். மக்கள் தீர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஆட்சியை விமர்சனம் செய்வது என்பது வேறு, இந்த ஆட்சியை அகற்றிவிட வேண்டும், கவிழ்த்து விட வேண்டும் என்று நினைப்பது வேறு. இந்த 2 நிலைப்பாட்டிற்கும் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசம் பார்க்கிறது. இன்னொரு பக்கம் நடைமுறை சாத்தியமான அரசியல் ஒன்று சொல்கிறேன். இந்த அதிமுக அரசாங்கம் போய்விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். உடனடி சாத்தியம் திமுகவுக்கு இருப்பதாக பல பேர் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி ஒருவேளை திமுகவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனால லாபம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டுக்கும் திமுகவோ அதிமுகவோ சம அளவில் வைத்துதான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நேற்று கூட நான் இந்த ஊடகத்தில் நான் பதிவு செய்தேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சகித்துக் கொள்வோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தேர்தல் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் இங்கே வர இருக்கிற நேரத்தில் இது மாதிரியான ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஒரு சட்டமன்றத்தில் இருப்பதும் இந்த மாநில நலனுக்கும் அது உகந்ததல்ல என்ற காரணத்தில் தான் எங்கள் தலைவர்கள் அப்படி பேசியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடித்து நிலைபெறுக்கு இருக்கட்டும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நாங்கள் விமர்சனம் செய்வோம். அது இஷ்யூ பேஸ்டா இருக்குமே தவிர அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் எங்கள் விமர்சனம் அமையாது என்றுதான் நான் கருதுகின்றேன். சரி, உங்களிடம் இன்னும் கூட சில கேள்விகள் மிச்சமளிக்கின்றன திரு சீனிவாசன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்தே கூட நான் மீண்டும் தொடர்கிறேன். இணைந்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள், மாறுபட்ட கருத்துக்கள், இது எதை நோக்கி நகர்கிறது? ஆனால் ஒருமித்த குரலில் அனைவரும் இந்த ஆட்சிக்கு தங்களால் பங்கம் ஏற்படாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வருகிறது? இவ்வாறு சொல்வதே கூட இந்த ஆட்சி நீடிக்குமா என்ற ஐயத்தையும் கேள்வியும் எழுப்புவதற்கு காரணமாகிவிடாதா என்ற கேள்விகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். திருமணி, இதில் 2 கேள்வி வச்சிருந்தோம். அந்த வெட்டு தீர்மானம் குறித்த சில கேள்விகள் வைத்திருந்தோம். இந்த ஆட்சி நீடிக்குமா அல்லது உறுதியாக நீடிக்குங்கிற திருப்பி இவங்க சொல்வதே கூட இது நீடிக்குமாங்கிற கேள்வி அந்த இடத்துல தான் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. அவ்வாறான ஒரு கேள்வி எழ வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறதா? வெட்டு தீர்மானம் என்பது அதற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? முதல்ல வெட்டு தீர்மானத்தை பத்தி கட் மோஷன்ஸை பத்தி சொல்றதுன்னா கட் மோஷன்ஸ் மூலமா இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அது உள்ளுக்குள்ள இருக்க சிஸ்டம் அந்த மாதிரி. அதனால அதை ஒரு பிரச்சனையாக நம்ம பேசி நேரத்தை விரயமாக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி ஏன் இந்த கேள்வி திரும்ப வருகிறதுன்றது, இந்த ஆட்சி தன்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளை கழிக்கும் என்ற நம்பிக்கை விவரம் அறிந்தவர்கள் பலருக்கும் கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற அரசியல்ல இன்னும் நிற்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளை இந்த அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு எந்த நேரமும் இந்த ஆட்சி கவிழலாம். ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதற்கான கூறுகள் உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெயலலிதா இறந்த பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை தொடர்ந்து கிளப்பிக்கினே இருக்காங்க. அது யார் செய்யறாங்கன்றது டிபேட்டபிள். டிடிவி தினகரன் பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 60 நாள் அவர் உள்ள இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் வெளியில வந்தோடனே அவர் ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். நான் சொல்றேன், நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தில் ஒரு பத்திரிகையாளனாக அவரை பாராட்டுவேன். எப்படின்னா, அவர் சசிகலா அவர்கள் சிறைக்கு போன பிறகு அவர் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் பார்க்கும்பொழுது, நான் தூரம் இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அழகா பேசுறாரு. அதாவது அவர்கிட்ட ஏதோ ஒரு செரிஷ்மா இருக்குது. அதை அதனாலே நாளைக்கு அவர் ஜெயிச்சிருவாரு அப்படி நான் சொல்ல வரல. அவர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. ஏடிஎம்கேல ஒருத்தர் இவ்வளவு நல்ல விஷயங்களை பேசுவார், எந்த கேள்விக்கும் அவர் கோவப்பட்டு கூட பேசல. அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியில அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆகிருதியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. 30 எம்எல்ஏக்கள் அவரை போய் சந்தித்தது என்பது நிச்சயமாக மரியாதை நிமித்தமானது கிடையாது. அவர் தன்னுடைய பர்சனாலிட்டியை வளர்த்துக்கிறாருன்றதுதான். குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் அந்த கட் ஆஃப் மார்க். அதுவரையில் தலைவர் தேர்தலை கட் ஆஃப் மார்க்கா வச்சிருக்கிறது அதிமுகவா? இல்ல மோடி கவர்மெண்ட் இதுல நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, வெளியில தெரியல நமக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல்,
ஐபியோட ரோல் இதெல்லாம் வந்து வெளியில தெரியாம நிறைய நடக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கு பேச முடியாது, ஏன்னா எனக்கு அது ஆதாரம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. பொது வெளியில் பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தாலே ஓரளவு அரசியலை விவரித்து பேசக்கூடியவர்களுக்கு சில விஷயங்கள் நன்றாக புரியும். திருமதி சசிகலா, தினகரன் அந்த குடும்ப உறுப்பினர்களின் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்களோட கிரிப்பு, அவங்க சொல்றத கேட்காத ஒரு முதலமைச்சர் அதிமுகவில் யாராக இருந்தாலும், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாளை XYZ வந்தால் அவர்கள் ஓபிஎஸ்க்கு என்ன நிகழ்ந்ததோ அதுதான் அங்க நிகழும். ஏன்னா அது அவங்க அந்த பார்ட்டியோட செட்டப். இன்னைக்கு வரல அந்த இன்ஃப்ளூயன்ஸ். 25 ஆண்டு காலமாக சசிகலா இன்ஃப்ளூயன்ஸ் கட்சி நடக்கும்போது ஏதோ இன்னைக்கு தான் திடீர்னு அந்த குடும்பம் உள்ள வந்துச்சு பேசுறதெல்லாம் வந்து அபத்தமான பேச்சு என்னை பொறுத்தவரை. திரு சீனிவாசன், இது குடியரசுத் தலைவர் தேர்தல் தான் அதற்கான ஒரு கோடுன்னு வச்சுக்கலாம், ஒரு கட் ஆஃப் டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை அந்த டேட்டை தீர்மானிக்கிறதும் இவர்கள் அல்ல, அது மத்திய அரசு தான், பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மணி வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல, குடியரசுத் தலைவருக்கு முன்னதாக அதிமுகவில் பிரச்சனைகள் வளருமா பின்னாதான் வருமா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் ஜோதிடம் பார்க்க முடியாது என்னால. ஆனால் அதிமுகவினுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அது வந்து அந்த கட்சியினுடைய உள் முரண்பாடுகளால, இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க, அதனாலதான் கவிழுமே தவிர இதுக்கு வெளிக்காரணிகள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அகக்காரணிகளே போதும், புறக்காரணிகள் தேவையில்லாத ஒரு காலகட்டம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்குள் முரண்பாடு இருக்கிறது. வெளிப்படையாக பார்ப்பதற்கு 2-3 அணிகள் இருப்பது போன்று தோன்றுகிறது. 2 அணிகள் தான் இருக்கின்றன அதிமுகவில் என்று நான் சொல்லுவேன். ஒன்று அம்மா அணி, இன்னொன்று சின்னம்மா அணி. இந்த அம்மா அணி என்பவர்கள் சின்னம்மா அணியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் அம்மா அணியில் இருக்கிறாங்க. சின்னம்மா விரும்புபவர்கள், தினகரன் குடும்பத்தை விரும்புபவர்கள் சின்னம்மா அணியில் இருக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அணியை சார்ந்தவர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேர் தினகரன் குடும்பம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அவர்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி குழப்ப நிலையில் இருப்பவர்கள் தான் அதுல இருக்கிறார்கள். இது வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்புறமா இந்த முரண்பாடுகள் எந்த அளவு ஏற்படும், அது இந்த ஆட்சி எந்த அளவு பாதிக்குதா? ஏன் ஜனாதிபதி தேர்தல் குறித்த கேள்வி மீண்டும் கூட எழுகிறது அப்படின்னு சொன்னா, மே 7ஆம் தேதி 2014ஆம் தேதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதாக பதிவாயிருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள்ல தமிழக அரசியலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வா தேர்தல் விரைவில் வர வேண்டும் என்ற துணியில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்போ விரைவில் தேர்தல் வரணும் அப்படிங்கிற துணியில் நிறைய ஊடகங்களில் பேசிய அல்லது இந்த மாதிரி விவாதங்களில் பேசிய பொழுதும் சரி, இந்த மாதிரியான கருத்துக்கள் பாஜகவின் சார்பில் வைக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போ இல்லை, இந்த அரசு நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும், வரக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாகத்தான் இருக்கணும், பேரவை தேர்தலாக இருந்துவிடக்கூடாதுன்னு ஒரு கருத்தையும், அதற்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்தையும் சொல்லக்கூடிய இடத்தில் தான் குடியரசுத் தலைவர் தேர்தலை நோக்கி பாஜக இந்த கருத்தை முன்வைக்கிறதாங்கிற கேள்வி எழுகிறது. இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தால் அது எந்த கால அளவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது ஆட்சி செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். இதுதான் ஜனநாயக அரசியல், இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்று தான் நாம் பார்க்கிறோம். எங்கள் மாநில தலைவர் இன்னும் முரண்பாடுகள் முற்றி போன, இப்ப அதிமுக இப்பயே முரண்பாடுகள் இன்னும் முற்றிவிட்டால் பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்க, இந்த கூத்துக்கு எலெக்ஷன் வந்துட்டா பரவாயில்லன்னு தானே யார் வேணாலும் சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடாது என்றுதான் நாம் விரும்புகிறோமே தவிர, ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்புறமாக இந்த கட்சியை கட்டுக்கோட்டுடன் கொண்டு செலுத்துவது, ஆட்சியை கொண்டு செலுத்துவது என்பது அவர்கள் நாம் எப்போதுமே சொல்லுவோம், கட்சி நியாயம். நேரம் இல்லாதனால நான் திருப்பி கூட அந்த கேள்வி ஏன் திருப்பி அங்க ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்க வேண்டியிருக்குன்னா, அந்த பதிவான செய்தியை நான் அப்படியே கூட உங்களுக்கு வாசிச்சிடுறேன். தமிழக அரசியல் குழப்பங்களை தீர்ப்பதற்கு மிக விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது பதிவான செய்தி. பாஜகவுடைய தமிழ் மாநில இளைஞரணி செயல்வீரர்கள் கூட்டத்தில் திருவள்ளூர்ல கலந்துகிட்ட பிறகு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. இன்னைக்கு சொல்றாரு, வரக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக தான் இருக்கணும், பேரவை தேர்தலாக இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்ப குழப்பம் தீர்ந்துடுச்சு நம்புறாரா? அதனால இந்த தேர்தல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? என்ன மீன் பண்ணுறாரு அவரு? இல்ல, நீங்க மறுபடியும் நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், நீங்க வாசித்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்களே முரண்படுகிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக குழப்பங்கள் நீடிப்பதால் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே தவிர தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதாக நீங்கள் வாசிக்கவில்லை. அதனால தேர்தல் நடக்க வேண்டும், இந்த ஆட்சி போய்விட வேண்டும் என்பது பிஜேபியுடைய விருப்பம் அல்ல. ஆனால் முரண்பாடுகள் நீடித்துக் கொண்டே போனால் தேர்தல் வரும் என்று யார் வேணாலும் சொல்லலாம், குழந்தை கூட சொல்லலாமே.
அப்படித்தான் சொல்லணும். திருநாவுக்கரசர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன விமர்சனம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்களோ அதான் நடக்குது அப்படிங்கறத அவங்க ரொம்ப அரசியல் நகைச்சுவையோடு கூட நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர் சொல்லுவாரு உடனே அது நடக்கும் அப்படிங்கிற டோன்ல வச்சிருந்தாங்க. சோ தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுனால தான் அந்த கேள்வி எழுகிறது. எனவே நல்லது திரு சீனிவாசன், நன்றி. நான் அந்த அளவுலயே உங்களிடமிருந்து அது ஆருடம் இல்லங்க, அக்குமென் பொலிட்டிக்கல் அக்குமென் தானே தவிர ஆருடம் இல்ல. ஓகே டாக்டர் ஸ்ரீதர், இதுல ட்விட்டர்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் உடைய ட்விட்டர் பேஜ்ல ஒரு கருத்து பதிவாகிறது. May 20, 2017. We will take a decision on alliance with BJP once local body elections are announced. புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அர்த்தம். நாங்கள் வந்து பாஜக கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என்று அறிவித்த பிறகு அது குறித்து அடுத்தடுத்து விமர்சனங்கள் வருகிறது, சமூக வலைதளங்களில் விமர்சனம் வருகிறது. அடுத்த நாள் காலையிலே அதுக்கு மறுப்பு சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்போது பாஜகவோடு கூட்டணி குறித்து முடிவு செய்து விட்டது ஓபிஎஸ் அணி. பாஜக வேட்பாளரை ஆதரிப்பதற்கு குடியரசுத் தலைவர் முடிவு செய்துவிட்டது. அதன் பிறகும் ஏன் ஒரு தயக்கம், குழப்பம்? அரசியல் வந்து உடனே இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்து அதை ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது. அரசியல் வந்து இன்னைக்கு நடக்கிற காலையில் நடக்கிறது மத்தியானம் நடக்காது, மத்தியானம் நடக்கிறது சாயங்காலம் நடக்காது. இட்ஸ் எவர் சேஞ்சிங் ஒரு இது மாதிரி. அதனால வந்து இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுப்போம். இன்னைக்கு காலையில் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அதோடைய சூழ்நிலையை பொறுத்து எடுப்போம். அது மத்தியானம் மாறும். அதுதான் அரசியல், அதுதான் ஜனநாயகம். அதனால அதை வந்து நம்ம வந்து ஒரு பெருசா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதனால நாங்க என்ன சொல்லியிருக்கோம், we will wait till எலெக்ஷன் வரட்டும், ஜனாதிபதி எலெக்ஷன் தேர்தல் வரட்டும், அப்ப நாங்க ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்க சொன்ன உண்மைதான். இன்னைக்கு ஒரு டிசிஷன் இருக்கும், நாளைக்கு ஒரு டிசிஷன் மாறும், அரசியல் டிசிஷன் மாறுங்கிறதுக்கு உதாரணம் ஓபிஎஸ் உடைய பேச்சு. அதான் நான் திருப்பி கேட்கிறேன். கடந்த 5ஆம் தேதி கொட்டியாக்கத்தில் அவர் பேசுறாரு, தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் வரும் அப்படிங்கிறாரு. ஆமா, இன்னைக்கு சொல்றாரு எங்களால இந்த ஆட்சிக்கு பங்கம் வராதுங்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை. ஒன்னும் புரியல. இந்த ஆட்சிக்கு பங்கம் வந்தா தானே தேர்தல் வரும். சிம்பிள் ஃபார்முலா. அன்னைக்கு 5ஆம் தேதி என்ன சொல்றாரு, என்ன சொன்னீங்க? தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் வரும். எது சொல்லியிருக்காருன்னா, நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து அவர் வரலாம்னு சொல்லி ஒரு கணிப்பு அனுப்பிச்சிருப்பாரு. இப்ப என்ன சொல்றாரு, இது அட்ஜெக்டிவ் போட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து கலைக்க மாட்டோம் ஆட்சி, நீங்க கலைச்சிட்டு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இல்ல அப்படி சொல்ல, அதுதான் கலைக்கக்கூடிய நிலை வந்தால் எங்களுடைய ஆதரவு கொடுப்போங்கிறாரு. எங்க பரிசீலிப்போங்கிறாரு. எங்க பண்டிதன் சொல்றாரு, இந்த ஆட்சி கலையும் நிலை வந்தால் எங்களிடம் ஆதரவு கேட்டால் நாங்கள் பரிசீலிப்போங்கிறாரு. பாண்டியராஜன் அந்த ஆதரவு கேட்ட பரிசீலிப்போம்னா எங்களுடைய டிமாண்ட் ஏத்துக்கிட்டா பரிசீலிப்போம். அதுதான் திஸ் இஸ் வாட் இதான் அரசியல். ஓகே, எனிவே அது போன மாசம், இது இந்த மாசம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. நிறைவு கருத்து திரு செல்வராஜ். அதாவது இந்த ஆட்சியை பொறுத்தவரை 2021 வரைக்கும் நிச்சயமாக ஆட்சி நடக்கும். எந்த சூழலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு அவங்க தன்னையே இழந்து இந்த ஆட்சி அமைவதற்காக செயல்படுத்தியதை ஒரு எம்எல்ஏவோ ஒரு தொண்டனோ யாரும் இழக்க மாட்டோம். அதனால அந்த அடிப்படையில் வேலை செய்வோம். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் சொல்றாருன்னா அவருக்கு வந்து மக்கள் பிரச்சனை பேச தெரியாது, ஒரே கோரிக்கையை அப்ப ரெக்கார்டு மாதிரி திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப வந்து ஆட்சியை கலைக்கிறாரு சொல்றாரு. இல்ல சொல்றாரு, அவர் சொல்றது வந்து அம்மாவோட ஆட்சியை கலைக்கணுங்கிறாரு, அண்ணா திமுகவா இருக்க முடியாதுன்னு சொல்றேன் நானு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிரந்தரமாக நடக்கும். அம்மாவுடைய ஆட்சி நிரந்தரமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த குழப்பம் இல்ல. கட்சி ஒழுங்கா போகுது. கட்சியில் குழப்பம் இருப்பதாக ஊடகங்கள் சொல்வதை நாங்கள் என்ன செய்வது? நன்றி மக்களே. கட்சியில் குழப்பம் இருப்பதாக நாமெல்லாம் தவறா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த குழப்பமும் இல்லை என்பதைத்தான் கோவை செல்வராஜ் சொல்லியிருக்கிறார். குழப்பமே இல்லாத நிலையில் டிடிவி தினகரன் ஏன் 32 எம்எல்ஏக்கள் சந்தித்தார்கள் என்ற உங்கள் மனதில் தோன்றும் இடைதெரியாத கேள்வியோடு நானும் கூட முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். தொடரலாம். 2வது அமர்வில் வீழ்ந்த ஜிடிபி, பெருகும் வேலையின்மை, பொருளாதார மந்தம் தீருமா, நெருக்கடி நிலையாக மாறுமா? இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு